ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹச்ஆர் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பர் செஸ் கேம் ப்ளே. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப பேசலாம் விரும்பலை. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம போட்டுறோம் உடனே நம்மளுக்கு மேட்ச் வந்துருச்சு. பட் சில நேரத்தில் நம்மளுக்கு லேட் கூட ஆகலாம். ஓகே காய்ஸ், இப்போ மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டிங் 9 செகண்ட்ஸ். ஓகே, ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். ஓகே, திரும்பி எவ்வளோ ஒருத்தர் லெஃப்ட் ஆகிட்டாங்க காய்ஸ். அதனால் நம்ம திரும்பி ஆரம்பிக்கிறோம். ஓகே, 5-4 வந்துருச்சு. அவ்வளோதான். இந்தாங்க காய்ஸ், ப்ரோ பிளேயர், ஸ்டார் பிளேயராக. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்னவா வரலாம்? போஸ்டராக வந்தால் நல்லாயிருக்கும் காய்ஸ். இம்போஸ்டர் போடு. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ தான் நீங்கள் ப்ரோ மூமெண்ட்டாக பார்க்க போகிறீங்க. ஓகே வாங்க. நானும் இப்போ அந்த வைலட்டும் தான். இப்போ நாங்கள் 2 பேரும் இம்போஸ்டர். நான் இம்போஸ்டர், அவன் வந்து பிளாக் ஜாக். ஓகே கைஸ், லைட் சப்போர்டேஜ் அப்படின்னா என்ன சொல்கிறது? நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி லைட் தெரியாது, அவ்வளோதான். பட் எங்களுக்கான இம்போஸ்டருக்கு மட்டும் தெரியும் யாரா பக்கத்தில் வந்தால். நான் ஏதாவது சப்போர்டேஜ் பண்ணலாமா? இல்லை, எதுவும் பண்ண முடியல. நம்ம கூட்டாளி நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கான். சரி, ஓகே, வெளியே போய் பார்த்துடலாம். என்னங்க பூட்டி இருக்குது? கொஞ்ச நேரத்தில் அதுவே திறந்துடும். டான்ஸை போடுவோம். ஓகே கைஸ், திறந்துட்டாங்க. வெளியே போயிடலாம். இப்போ நம்ம ரெட்டக்டாரில் போய் யாரோ இருக்காங்களான்னு பார்க்கணும். யாரும் இல்லை கைஸ், வெளியே போயிடலாம். ஓகே, நம்ம தான் சப்போர்ட் சொல்ல ரிப்போர்ட் பாடி கைஸ். லாங் பின் இருந்தால் டெட் ஆகிருக்கான். ஓகே, வேர் டிட் யூ ஃபைண்ட் த பாடின்னு கேட்போம். எல்லோரும் அதான் கேட்குறாங்க. இந்த பிங்க் தான் பாடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். என்ன சொல்கிறான்? நான் ப்ரௌன் பாடியே இங்கே கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு. செக்யூரிட்டி அந்த இடத்துல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இப்போ என்னன்னா, இந்த கேமில் என்ன மாதிரினா, இப்போ நம்ம அங்கே இருக்காங்கள, அங்கே எல்லாருமே இப்போ ஓட்டிங் செக்ஷன் நடக்கும். அதுக்காண்டி இப்போ பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே யாருக்கா ஒரு ஆளுக்கு ஓட்டு போடலாம். பாருங்கள், இப்போ சொல்கிறான் பாருங்கள், ஓட் பர்பிள்ன்றான். இப்போ எல்லோரும் ஓட் பர்பிள் கூட பண்ணலாம். அப்போ நம்ம ஓட் பர்பிள் கொடுத்துட்டோன்னா நிறையா பேர் யாருக்கு அதிகமான ஓட்டிங் வருதோ அவங்க வெளியே போயிடுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு தனி விதமான ஸ்கில் இருக்குது. இப்போ எல்லாருமே ஓட் பர்பிள் தான் சொல்கிறாங்க. எவனும் இந்த பிங்க் கலரு பார்ப்போம். ஜோக்கருன்ற இருக்காங்க. ஜோக்கர்னால் இப்போ அவனால் வெண்ட் யூஸ் பண்ண முடியும். வெண்ட்டு அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜோக்கர் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஓட்டிங் பண்ணுறோம்ல கைஸ், அதில் நம்ம ஜோக்கரை வெளியே துரத்தி விட்டோன்னா அவன் தான் ஜெயிச்சிருவான் மேட்சை, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். இப்போ எல்லாருமே இந்த பிங்க்கு, ரெட்டு, அப்புறம் இவங்க 2 பேருமே இப்போ நம்ம டீம்மேட்ஸுக்கு தான் ஓட் போட சொல்கிறாங்க. அப்போ ஒரு வேளை அவனுக்கு எல்லோரும் ஓட் போட்டாங்கன்னா அவ்வளோதான், அவனை வெளியே துரத்தி விட்ருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம ஒத்தாள் தான். சரி, வேறு வழி இல்லை, எல்லாம் அவங்க கூட தான், நம்மளுக்கு அவனே ஓட்டு போயிட்டுருவோம். ஓகே, பிளாக் ஜாக். நம்ம டீம்மேட்டு டெவில் பாப் அப்படின்றவனை ஏதோ ஒரு கெஸ் மூலயமா அவனை அவுட் ஆக்கியிருக்கான். ஓகே கைஸ், இப்போ எல்லாருமே ஓட்டு போட்டுட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம டீம்மேட்டு போனான்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்புறம் ஜெயிக்கிறது. ஏன்னா இப்போ அவன் போனான்னா மிச்சம் 8 பேர் இருக்கோம். அப்போ 8 பேர்த்து வர்சஸ் ஒரே ஒரு இம்போஸ்டர் தான். அப்போ நான் ஒவ்வொரு ஆளாக கொல்லணும். என்ன பண்ணுறது? சரி விடுங்க, நல்ல மாதிரி தான் நடிக்கணும். இல்லாட்டி நம்மளும் இந்த மாதிரி தான், நம்மளோட நிலைமையும். எப்போ முடியும்? இன்னும் 18 செகண்ட் இருக்கு ஓட்டிங் முடியும். அதுக்கொட்டி எல்லோரும் ஓட் போட்டாங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சிடும். பட் எல்லோரும் அதுக்குள்ளே ஓட்டு போடுறாங்களா? அவ்வளோதான், எல்லோரும் ஓட்டு போட்டு முடிக்க போகிறாங்க. இன்னும் ஜோக்கருன்றவன் மட்டும் ஓட்டு போட்டு முடிக்கலை. சீக்கிரம் ஓட்டு போடுறா. அவ்வளோதான். எனக்கு எவனும் என் டீம்மேட் என்னையே போட்டு கொடுக்கல. நல்ல வேலை, எனக்கு மேலே ஓட்டு மட்டும் தான் போட்டிருக்கான். பாருங்க, அவனை வெளியே துரத்தி விட்டாங்க. பார்த்தீங்களா? அவன் தான் இம்போஸ்டர், நானும் அவனும் இம்போஸ்டர். ஓகே, இப்போ அடுத்த மேட்ச் திரும்பி நாங்கள் இதுக்குள்ளே இருக்கோம். இன்னும் எத்தனை பேர் இருக்கோம்? சப்போர்டேஜ் எடுத்த வாட்டி கொடுத்தா எல்லாத்தையும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி இங்கே பாருங்கள், அங்கே ஆக்சிஜன் இஸ் ரன்னிங் கொடுக்கா. அப்படி நான் கொடுத்தேன்னா அதுக்குள்ளாட்டியும் அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதை போய் அந்த டாஸ்க் எல்லோரும் முடிக்கணும். நான் ஏன் இப்போ அந்த டாஸ்க்கை முடித்தேன்னா, எல்லோரும் பக்கத்தில் இருக்காங்க. நான் முடிக்காமல் வெட்டியாக வேணும்னா கண்டுபிடிச்சிருவாங்க. சில நேரத்தில் அளவமாய் நடிக்கணும் அதுக்காண்டி. ஒருவேளை அவங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கலைன்னா அவங்க தோற்றுருவாங்க. ஓகே, இப்போ சப்போர்டேஜ் பண்ணி இந்த கெஃபட்டேரியாவை மூடிட்டேன். திரும்ப திறந்தாச்சு. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதுவே திறந்துடும். ஓகே கைஸ், இப்போ அட்மின்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. எவனையும் கொல்ல முடியாது. சப்போர்டேஜ் தான் பண்ணணுமோ? இல்லை, பிரச்சனை ஆகிப்போச்சு. நிறைய பேர் இருக்காங்க கைஸ். தனியாக ஒரு தாள் மட்டும் இருந்தானா சீக்கிரமாக கொண்டுடலாம். பட்டு நிறைய பேர் இருக்காங்க. எவனோ கேமரா பார்க்குறான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அங்கே ரெட் கலரில் லைட் எரியுது. இப்போ நம்ம கேமரா ரூமில் போய் பார்த்தானே அவனா இருப்பான். அதை இருக்கிறான் பாருங்கள், ரோஸ் அப்படின்றவன். இப்போ அவன் கேமரா ரூமுக்குள்ளே போய் இருக்கான். இப்போ கேமரா ரூமில் இருந்தால் அவன் கேமரா மூலியமாக நம்ம எங்கெங்கே இருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்பான். அதில் நம்ம கொஞ்சம் கொண்டலாம் தனியாக இருக்கும். தனியாக இருக்கான், அதான் அவ்வளோதான், கொண்டாச்சவனை. நம்ம போய் தப்பிச்சிருவோம் வெண்ட்டில் தப்பிச்சாதான், இல்லாட்டி நம்ம தான் கொண்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காண்டி வெண்ட்லேருந்து தப்பிச்சிக்க வேண்டிதான். இப்போ அவன் அங்கே இருக்கான். ஸோ நம்மக்கிட்ட வர முடியாது. அவ்வளோதான், அவனை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பி மீட்டிங் நடக்கும். யார் அவனை கொன்னா அப்படின்ட்டு. ஏன் காய்ஸ் 6 பேர் தான் இருக்கோமா? ஓகே, 6 பேர். இப்போ பிங்க் என்ன சொல்கிறான்னா, அந்த பாடியை நான் இங்கே எலக்ட்ரிக்கலில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பிங்க் சொல்கிறாங்க கைஸ். இப்போ இதில் என்னன்னா, இப்போ இவங்க எல்லோரும் நம்ம மேலே ஓட்டு போட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு. பட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், யாரோட கவனமும் நம்ம மேலே இருக்கக்கூடாது. நம்ம மேலே யாரும் ஒரு சஸ்பெக்ட் இருக்கவே கூடாது. இல்லாட்டி அவ்வளோதான். ஒருத்தன் சொன்னான்னா அதையே ஒட்டிக்கிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பிங்க் ஃபஸ்ட்டு சொன்னான் பார்த்தீங்களா, என் டீம்மேட்டு பர்பிள் இஸ் வெரி சஸ் இம்போஸ்டர் அப்படின்னு சொன்னான்ல, அவனை ஒட்டிக்கிட்டு நிறையா பேர் சொன்னாங்களா, அந்த மாதிரி நடந்துடும். அதனால நம்ம பொறுமையாக தான் கொல்லணும். எடுத்தோட்டி வேகமாக எல்லாத்தையும் கொண்டுட்டோன்னா அவ்வளோதான், நம்ம அவுட் ஆகிடுவோம். ஸோ பொறுமையாக ஒத்தத்தாளாக தான் கொல்லணும், இல்லாட்டி முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் டிஸ்கஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெட்டு என்ன சொல்கிறான், நான் அந்த இடத்துல தான் வந்தேன், பட் நான் அங்கே யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். பார்ப்போம் அவன் யார் மேலே அவனுக்கு சஸ் இருக்கான்ட்டு. சஸ்னால் ஒரு சஸ்பெக்ட் தான் சொல்கிறான் பாருங்கள், செல்ஃப் ரிப்போர்ட்னு சொல்கிறான். செல்ஃப் ரிப்போர்ட் அப்புடின்னா யார் ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க தான் இம்போஸ்டராக இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவன் சொல்கிறதுனால நம்ம இப்போ அந்த பிங்க்குக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே போடுவோம். ஓகே கைஸ், நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ அவன் ஓட் பிங்க்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. இப்போது இவன் கூட பேர் போகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ஸ்கிப் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணால் எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்லை, நான் இப்போ ஸ்கிப் பண்ண விரும்புகிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ எல்லாருமே இப்போதைக்கு நாங்கள் 3 பேர். எனக்கு என்னென்னா, இந்த ப்ரோன்றவன் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம மேலே கொஞ்சம் சஸ்ஸாக இருக்கான். அப்போ நம்ம அவனை கொன்றணும். அவனை கொன்றா தான் அது சஸ் யாருக்கும் போகாது. ஏன்னா ஒரு இதில் அவன் எனக்கு மேலே ஓட்டு போட்டானா, அதனால் அவளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் சஸ்ஸாக இருக்கும் கைஸ். அதனால் அவனை முதல்ல கொன்னுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி நான் யோசிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை முடிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட் ப்ரோ தான் கைஸ். அவனை தேடி இந்த ப்ரோவை கொன்றணும் எப்படியாவது. ஒரு வேளை அவன் சிக்கல்னா கூட வேறு ஆளாக பார்த்துக்கலாம். பாருங்கள் கைஸ், 2 பேர் ஸ்கிப்பு போட்டிருக்காங்க, 2 பேர் அவனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நோ ஒன் வாஸ் எஜெக்டட் ஓட்டட் அவுட்னு வரும். ஏன்னா நிறையா பேர் ஸ்கிப்பு பண்ணிட்டாங்கல்ல, ட்ராவ் ஆயிடுச்சுல, அப்போ ஸ்கிப்புடுன்னு தான் காமிக்கும். இப்போ நம்மளோட டார்கெட்டு அந்த ப்ரோ, இந்த ரெட் கலர், அவனை நம்ம எப்படியாவது கொள்ளணும் கைஸ். அவங்க இப்போ எல்லோரும் அங்கேயே தான் இருக்காங்க, நம்ம மட்டும் இங்கே வெளியே இருக்கோம். நான் தான் அப்படி அவங்கள அங்கே லாக் பண்ணேன், பட் ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரில. சரி விடுங்க கைஸ். இப்போ இந்த ப்ரோ நம்மளோட டார்கெட் அங்கே இருக்கான், நம்ம அங்கிட்டு ஓடிடுவோம். நான் இங்கிட்டு போகிறான், என்ன கைஸ் இங்கிட்டு போயிடான், திரும்பி இங்கிட்டு வந்துட்டான். அவன் போனதுக்கப்புறம் இல்லாட்டி நம்ம மேலே அவனுக்கு சஸ் வந்துடும். பொறுமையாக போவோம், லாக் பண்ணிடுவோம். சிச்சோ காய்ஸ், அவன் இங்கே இல்லவே இல்லை, இங்கே இவன் தான் இருக்கான். அதில் கொல்லலாம், இருந்தாலும் வேணாம், ஏன்னா நான் அவன் பின்னாடி தானே வந்துட்டேன், அதனால் கண்டுபிடிச்சிருவான்.
சசினும் அதிகம்தான் ஆகும். ஸோ பொறுமையாகவே இருப்போம். இந்த ப்ரோவை கண்டுபிடிக்கலாம். அதுக்காண்டி நம்ம ஏதாவது ஒரு டாஸ்க் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். சில நேரத்தில் அந்த 21 செகண்டுன்னு காமிக்கிறதுல காய்ஸ் அது அவங்க அதுக்குள்ளே அவங்க செஞ்சு முடிக்கலைன்னா அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம். அதனால் அப்போக்கப்போ இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் கொண்டுக்கிட்டேவும் இருக்கணும். இப்போ நான் போய் முடிக்கலாம், பட் நான் முடிக்கலை. ஏன்னா எல்லாருமே போகிறாங்க, வெயிட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், 5 செகண்ட். அச்சோ முடிச்சிட்டாங்க. சரி ஓகே கைஸ், நம்மளோட டார்கெட் அந்த ப்ரோவை கொண்டுடலாம். இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, தெரிஞ்சால் கொள்ளலாம். பட் எங்கே போனால் பார்ப்போம் எங்கே இருக்கான்ட்டு. இங்கே இல்லை, அங்கிட்டு மேலே போவோம். மேலே போய் இங்கே லோயர் இன்ஜின் இல்லை, அப்பர் இன்ஜின் வழியாக போவோம். இங்கே எவனும் இல்லை. இவன் ரோஸ் எப்பயுமே இங்கே வந்து செக்யூரிட்டியில் எப்போ பார்த்தாலும் வந்து பண்ணியிருக்கா. ஏஜென்ட் 1 ரிமைனிங் ஸ்டாப்ஸ் ஹிம். ஏஜென்ட் 1 எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோவாக தான் காசு இருக்கும். அவனை முதல்ல போய் கொன்றுவோம். ப்ரோவாக இருந்தால் நல்லது. ஏன்னா அவன் ஸ்டோரேஜில் இப்போ தனியாக இருப்பான். எப்படியும் ஸ்டோரேஜை லாக் பண்ணிடலாம், இல்லாட்டி ஸ்டோரேஜ் லாக் பண்ண அவன் தப்பிக்க பார்க்குறான். பார்த்தீங்களா கைஸ், போன கொள்ள வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்ம மேலே எவருக்கும் எந்த வித சஸ்ஸும் இருக்காது. இனிமேல் நம்ம எப்படியாவது எவனுக்கும் தெரியாமல் இப்படியே ஒவ்வொரு ஆளாக கொல்லணும். பட் இதில் என்னென்னா, இப்போ நம்ம இங்கே வெண்ட்லேருந்து வெளியே வந்தோன்னா எவனாவது வெளியேருந்து நம்மளை பார்த்துட்டானா அவ்வளோதான். இவன் வெண்ட் அடித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் எல்லாத்தையும் லைட் சப்போர்ட் ஆயிடுச்சு. அப்போனா நம்ம யாருனாலையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படி பண்ணிட்டு நம்ம வெண்ட் அடிக்கலாம். பார்த்தீங்களா வந்துட்டுருக்கான். நேற்றுக்கு நான் லைட் போடல என்ன இருக்கும் பார்த்துருப்பேன், ரிப்போர்ட் பண்ணியிருப்பான், முடிஞ்சிச்சு. அதுதான் இந்த மாதிரி பண்ணலாம். இதுதான் கொஞ்சம் கிளவர் பிளேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா அவன் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. யார்? ஜோக்கருன்றவன் தான் அவன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ப்ரோ அவ்வளோதான், அவன் கதையை முடிச்சாச்சு. இப்போ எத்தனை 5 பேர் தான் இருக்கும் கைஸ். ஆமாம் 5 பேர் சேர்ந்து நான் செஞ்சு இந்த எல்லாத்தையும் கொள்ளணும். இப்போ பாருங்கள் அந்த பிங்க்கு எல்லோ மேலே அவனுக்கு சஸ் இருக்கு போல். அது ஏன்னு எனக்கும் தெரில. ஓட்டு எல்லோன்னு சொல்கிறான். பார்ப்போம், வேறு எவனா சொன்னாலும் நம்ம எல்லோக்கே ஓட்டு போட்டுடலாம். ஓட் மூலியமாக அவனை வெளியே அமுச்சு விட்டுறலாம். அது கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ வேறு எவனும் சொல்லலை. எஸ் எல்லோ இஸ் பார்த்தீங்களா, க்ரீனு கூட சேர்ந்துட்டான். இதுக்காண்டி தான் எவனும் நம்ம மேலே சஸ்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ இன்னொருத்தனை சொல்லிட்டானா அவ்வளோதான், நம்மளே சொல்லிடுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். ஓகே காய்ஸ், இப்போ எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். அதான் நம்மளோட ஒரே நோக்கமாக இருக்கணும். இப்போ எல்லோரும் முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் ஓட்டிங் வந்துடும் காய்ஸ். ஓட்டிங் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம எல்லோவுக்கு தான் ஓட்டு போடணும். எல்லோ வெளியே போயிட்டானா பரவாயில்ல, போவானான்னு பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. இப்போ ஓட்டு பண்ணலாம். எல்லோக்கே ஓட்டு போட்டுருவோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 3 பேரும் எல்லோவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறேன். நான், க்ரீனு, பிங்க்கு. அவ்வளோதான் கைஸ், எல்லாருமே எல்லோவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லோவுக்கே ஓட்டு போட்டுட்டான். என்ன நடக்கும்? ஜோக்கராக இருப்பானோ? சச்சோ ஜோக்கரா, டேய் புடிஞ்சு போங்க கைஸ். சச்சோ ஜோக்கராவே இல்லை, அவன் ஜோக்கர் இல்லை. அப்புறம் எதுக்கு அவனுக்கு அவனே ஓட்டு போட்டுக்கிட்டான்? நம்மளுக்கு எதுக்கு? சரி ஓகே, நம்ம டாஸ்க் கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தணும். அப்புறம் ஆள் கம்மியாக இருக்காங்களா, அதனால இப்படி பண்ணோன்னா. நம்ம கூட இப்போ பிங்க் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டே இருக்கானா. ஆனால் அவளுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நல்லா வேணா நடிப்போம். ஏன்னா இவன் எல்லோவை வந்து அமுச்சு விட்டான். அப்புறம் அங்கிட்டு நம்ம டீம் ஆள் பர்பிளையும் வந்து அமுச்சு விட்டான். நாளை இவங்கிட்ட கொஞ்சம் நல்லா நினைக்கணும். அப்புறம் எனக்கு இந்த க்ரீன் கலர் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க கைஸ். இவனை இப்போயே கொண்டுடலாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு கொள்ளலாமா? சான்ஸ் கிடச்சா இப்போயே கொண்டுருவோம் கைஸ், அதான் நம்மளுக்கு தேவை. என்ன கைஸ், எமர்ஜென்சி மீட்டிங் போட்டான். சோப்பா இப்போவே கண்ணை கட்டுது. ஏன் என்ன வேணுமா அவங்களுக்கு? இது என்னென்னா ஈவெண்ட் ஃப்ரம் சீல்ஸ் அப்பர் காரிடர். நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்றத அங்கே அதுவே கேம்லேயே கொடுத்துருவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு எழுத தேவையில்ல, அவ்வளோதான். இப்போ 4 பேர்த்துக்கு அவன் கேட்குறான், எதுக்கு இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிங்க? நம்மளும் அதே கேட்போம். அதான ட்ரூத்து, அதை கேட்போம். எனக்கும் அப்படி தாங்க தோணுது. தேவையில்லாமல் மீட்டிங் போடுறாங்கய்யா. கேட்போம். ஓகே, ஏதாவது பதில் வருதா? ஏதாவது சஸ் இருக்கா அவனுக்கு? எதையுமே சொல்லலை கைஸ் இன்ன வரைக்கும். அவ்வளோதான், ஓட்டிங்கே வந்துடுச்சு. யாருக்கு ஓட்டு போட? அதாவது சொல்லணுமே. அவனுக்கே ஓட்டு போட்டுருவோமா? செல்ஃப் ரிப்போர்ட்டாக இருக்கும். பிங்க் இஸ் கிட்னா சஸ். இந்த பிங்க் மேலே அவனுக்கு சஸ்ஸாக இருக்காங்க ஐஸ் சொல்கிறான். சரி நம்ம பிங்க் மேலேயே போட்டுருவோம்.
எனக்கு தெரிஞ்சு இப்போ நானும் அவனும் பிங்க்குக்கு போட போகிறோம். பிங்க்கும் அவனும் நினச்சேன். சொன்ன மாதிரி தான் அதுவும் நடக்குது. ஏன்னா போன தடவை இப்படி தான் நடந்துச்சு, அதனால சொன்னேன் கைஸ். ஓகே, இப்போ நோ ஒன் வாஸ் வாட்டட் அவுட் அப்படின்னு வரும். ஆமாம், அதே தான். சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படியாவது யாரையாவது ஒரு ஆளாவது கொல்லணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் 3 பேர், கடைசி 2 பேர் வர வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருக்கணும் கைஸ். அப்போ இன்னும் நம்ம 2 பேரை கொல்லணும். அப்படியாவது யாரையாவது கொல்லனா பரவாயில்ல. அதே நேரத்தில் நல்லவனாகவும் நடிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிப்பப்பா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த வயசில். பக்கத்துலேயே நின்று போனோன்னா இப்போ நான் எதுக்கு திரும்ப அப்படி பண்ணேன்? நாங்கள் 3 பேர் இங்கே தான் இருக்கோம். ஆனால் அந்த பிங்க்கு இப்படி ஓரமாக இருக்கானா, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? அவன் ஓரமாக நின்று ஸ்டார்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காண்டி நான் அதை பண்ணேன். ஓகே கைஸ், கொஞ்சம் நல்லவரமாக நடிக்கணும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் டான்ஸை போடுவோம். கூட சேர்ந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சேர்ந்துட்டான். ஓகே, கிளம்பலான்னு நினைக்கிறேன். இல்லை சப்போட்டேஜ் போட்டுடலாமா? வேணாம், இப்போ எதுவும் கூலிங் ஆகலை. இன்னும் கூலிங்னா நான் ஆகி முடிக்கலை, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இப்போ அடுத்து இப்போ என்ன பண்ணலாம்? யாராவது கொல்லணுமே காய்ஸ். எவனுமே தனியாக சிக்க மாட்டேங்கிறான். சரி, லைட் சப்போட்டேஜே பண்ணிடலாம். அப்போ தான் யாருக்கும் நம்ம தெரிய மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தா தனியாக போகிறான். அவனை கொண்டுடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். அவனை கொண்டா கரெக்டாக இருக்கும். கொண்டுட்டு அங்கே வெண்ட்டுக்கிட்ட ஓடிடுவோம். இப்போ எவனா கன்ஃபார்ம் ரிப்போர்ட் கொடுப்பான். ஏன்னா லைட் சப்போட்டேஜ் ரெட் கலரில் லைட் எரியுது. எவனா வருவான், தயாராக காத்துக்கிட்டு இருப்போம். நம்மளும் சுற்றிட்டு வருவோம். ஒரு வேளை அதான், அவ்வளோதான். ஓகே, ரிப்போர்ட் பாடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வேற ஒருத்தன் மேலே நம்மளாம் சஸ்ஸை போடணும். நான் ரோஸ் மேலே சஸ் போடலான்னு இருக்கேன். பாருங்க காய்ஸ், நம்ம ஆள் பிங்க்கு அவனே ஆரஞ்சு மேலே சஸ்ஸுன்னு போகிறான். அப்போ நம்மளும் போடுவோம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுக்காண்டி தான் ஒரே ஒருத்தனைட்டாவது நம்ம நல்லவே மாதிரி நடிக்கணும். புரிஞ்சா காய்ஸ்? அப்போ அதனால தான் இவ்வளோ நேரமாக நான் அவனை கொல்லாமல் வச்சுருந்தேன். இவனையும் சரி க்ரீனையும் சரி. க்ரீனை வேறு வழி இல்லை, கொல்லணுமேன்ட்டு கொன்னேன். பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் அவனுக்கு போட்டோம். இப்போ யார் வின்னரு? அவ்வளோதான், நம்ம தான். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் இப்போ வின்னரு. போடு பாருங்கள், நாட்டு இம்போஸ்டரு. அதான் இம்போஸ்டரு. அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். எப்படி செம்மையாக இருக்குல்ல? ஓகே கைஸ். வாவ், சில்வர் 2லேருந்து ப்ரொமோஷன் மேட்ச் ஆக்டிவேட்டட் கைஸ். பாருங்கள் 9.5ங்க. ஓகே கைஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேம் இன்னும் நிறையா வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேம் நான் போடுறேன். அடுத்தடுத்த எபிசோடாக கூட போடலாம். வேறு எதுவும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இல்லை. ஓகே கைஸ், until then, from HR Gaming. Bye.